தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது சரித்திரம் படைக்கும் மோடி. ஆமாங்க, 3வது தடவை அவர் தான் பிரதமராக போகிறாரு. எக்ஸிட் போல்லாம் வந்துருச்சான் அப்படின்னு கேள்விப்பட்டு போய் பார்த்தா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்டிஏவுக்கு ஆவரேஜாகவே 340 சீட்டு தராங்க. அதிகபட்சமாக 392 கிட்ட போகுது. ஏறக்குறைய பிஜேபியோட டார்கெட்டான 400க்கு கிட்ட போகுது. இதில் பிஜேபி தனிச்சே 320 சீட்டுன்னு மேக்சிமம் எல்லாரும் சொல்கிறாங்க. பிஜேபி ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொல்லிச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்றதையும் நம்புச்சு. நடுவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதாவது லெஃப்ட் லிபரல் மீடியா மற்றும் ஊபிஸ் மீடியா இதுங்கெல்லாம் சேர்ந்து 2 கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே இந்தி கூட்டணி தான் ஜெயிக்க போகுது, என்டிஏவே 200லேருந்து 230 தாண்டாது, பிஜேபி மட்டும் 150 சீட்டு தான் வரும் என்று ஒரு பரப்புரையை தீவிரமாக பண்ணிச்சு. அதுக்கு இந்தி கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவரும் உடந்தையாக இருந்தார்கள். இதே கருத்தை 150 சீட்டை பிஜேபி தாண்டாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறதையும் தனித்தனியாக ஹெட்லைன்ஸில் நம்ம டிவியில் காட்டுவாங்க. இதை தவிர்த்து இவங்களுக்கு ஜால்ரா போடுகின்ற நடிகர்களையும் பயன்படுத்துவாங்க. உதாரணம் பிரகாஷ்ராஜ். அவர் பிஜேபிக்கு 150 சீட்டு கூட சொல்ல மாட்டார், 100 சீட்டு தாண்டுதான் பார்ப்போம்னு சொல்லுவார். எல்லாருக்குமே பிஜேபி தான் ஜெயிக்கும்னு தெரிஞ்சாலும் இவங்க ஏன் இதை செஞ்சாங்கன்னா, 2 கட்ட தேர்தலையே இதை செஞ்சு மக்கள் மனசில் இந்தி கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுன்ற உணர்வை தீவிரமாக விதைச்சிட்டால் அடுத்து வரக்கூடிய 5 கட்டத்திலையும் இந்தி கூட்டணிக்கே போட்டுடலாம், அவங்க தானே ஜெயிக்க போகிறாங்க என்ற வகையில் முடிவெடுத்து இவங்களுக்கு சாதகமாக ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அவங்க நினச்சாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் ஜெயிப்போம், 400 தொடுவோம்ன்றதில் மாற்று கருத்தே இல்லாமல் உறுதியாக இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் சொல்லவும் செஞ்சாங்க. ஆனால் இவங்களுக்கு பெரிய அளவில் மீடியா பலம் கிடையாது. பிஜேபிக்குன்னு தனியாக எந்த விதமான சேனலும் இல்லை. அதாவது பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள், உதாரணமாக என்டிடிவி, இந்தியா டுடே, பிபிசி, சன் டிவி, உதயா டிவி, கலைஞர் டிவி, சூர்யா டிவி, நியூஸ் 7, புதிய தலைமுறை, தினத்தந்தி, இந்த மாதிரி இந்த டிவிங்கெல்லாம் தன்னுடைய சொந்த கருத்தாக இந்தி கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லாது. அப்படி சொல்லக்கூடிய 4 பேர் கூட நெறியாளரும் சேர்ந்துக்கிட்டு இந்தி கூட்டணிக்கு சாதகமாக பேசுவார். அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சிக்காக பேசக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான் இருப்பார், 1:5. இதெல்லாம் வெற்றி அடையுமா தெரியலை. வெற்றி அடையும்னு அவங்க நம்பினாங்க. கடைசி கட்டமாக டெல்லியில் இந்தி கூட்டணி தலைவர்கள்லாம் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் ஒன்றா கூடி யார் அடுத்த பிரதமர் அப்படின்னு முடிவெடுக்க போகிறாங்களாம். இப்படி ஒரு நியூஸையும் பரப்பி விட்டாங்க. இது அவங்களுடைய கடைசி ஆயுதம். இதில் மம்தா பானர்ஜி அவர்கள் தேர்தலை காரணமாக காட்டி கலந்துக்கல. இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய வல்லமை உள்ளவராக சித்தரிக்கப்பட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களும் கடைசி நேரத்தில் ஜகா வாங்கிட்டார். இவங்க இந்தி கூட்டணி தான் ஜெயிக்கும் என்ற பிம்பத்தை உருவாக்குறதுக்காக மீட்டிங்கை போட்டாலும் மம்தா ஸ்டாலின்லாம் வராமல் இருப்பது, ஏன்பா இவங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போச்சுப்பா, பிஜேபி தான்ப்பா மறுபடியும் வரப்போகுதுன்ற பிம்பத்தை தான் மக்கள் மனசில் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வழியாக எக்ஸிட் போல் வந்துடுச்சு. இந்தி கூட்டணி தலையில் மண்ணை வாரி போடும் வகையில் பிஜேபி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போவதாக பெரும்பான்மை முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது இப்படித்தான் இருக்க போகுதுன்னு காங்கிரஸுக்கு ஏற்கனவே தெரியும் போல இருக்கு. அதனால தான் எக்ஸிட் போல் வந்தாலும் அது சார்ந்த எந்த விதமான விவாதத்திற்கும் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு உத்தரவை போட்டுள்ளதாம். ஏன்னா, என்னங்க இப்படி சொன்னீங்க, கடைசியில் பிஜேபி தான் ஜெயிக்கும் போல இருக்கே, உங்கள் இந்தி கூட்டணி க்ளோஸா என்ற கேள்வியை வேறு வழியே இல்லாமல் நெறியாளர்கள் கேட்க நேரிடும். இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம். சரி, எக்ஸிட் போல் வந்த பிறகு திமுக, காங்கிரஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? இந்த எக்ஸிட் போலில் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, எப்படியும் ஆட்சி அமைக்க போகிறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய கருத்து என்ன? நம்முடைய கருத்தும் அதே தான். நமக்கும் எக்ஸிட் போலில் நம்பிக்கை இல்லை. ஆனால் எந்த வகையில், அதுதான் கேள்வி. ஏற்கனவே 2019 என்டிஏ 300 சீட்டுகள் தான் பெறும் என்று எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவித்தன. ஆனால் பிஜேபி தனியாகவே 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்றுவிட்டது. எக்ஸிட் போல் கொடுத்த ஃபிகரை தாண்டி போச்சு. இந்த முறை எக்ஸிட் போல்லையே 350, 360 சீட்டு கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த வாட்டியும் எக்ஸிட் போல் தப்பாகி போவுங்க 380, 410ன்ற ரேஞ்சுக்கு பிஜேபி போகும். ஆக இந்த மாதிரி தான் எக்ஸிட் போல் தப்பாக வாய்ப்பு இருக்கே தவிர அப்படியே மாறி இந்தி கூட்டணி ஜெயிக்க எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. சரி, தோல்வியை ஏற்றுக்கிட்டு கம்முன்னு போவாங்களா? போக மாட்டாங்க. அதுக்காகத்தான் ஆலோசனையே பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் மேலே பழிய போடுறதா, இல்லை தேர்தல் ஆணையம் மீது பழிய போடுறதா, இன்னும் வேறு எந்தெந்த வகையிலெல்லாம் இந்தி கூட்டணியோட மோசமான தோல்வியை மறைக்க முயற்சிக்கலாம் என்று ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.